ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டே இது வரைக்குமே ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல. அதில் இந்த ரிசல்ட்டு எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க, என்ன ப்ராசஸிங் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது, எதனால் ரிசல்ட் இது வரைக்குமே கொடுக்கல. ரிசல்ட்டை கன்ஃபார்மாக வருமா வராதா அப்படின்ற மனநிலைக்கு தான் பார்த்திங்கன்னா அனைவருமே போயிருக்காங்க. இந்த நிலையில் தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக தான் பார்த்திங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் பார்த்திங்கன்னா இப்போ கிடைத்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரேஷன் கடையுடைய வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள், நிறைய டவுட்டுகளாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டெல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட் இந்த மாதமாச்சு வருமா வராதா அப்படின்ற மாதிரிக்கு இருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. இருந்தாலுமே எதனால் டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே தெரியும், நம்மளுக்கு பொங்கல் பண்டிகையின் காரணமாக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதனால தான் டிலே ஆகி இன்னுமே செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 90-95% பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முடித்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. டிஆர்ஓபிஎஸ் மூலமாக என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, இந்த ரிசல்ட் என்ன டேட்டில் அப்படியே கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது, இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, எதன் அடிப்படையில் எவ்வளோ மார்க் இருந்தால் செலக்ட் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு சில லெட்டர்களாக வந்திருக்கு. என்ன லெட்டர் வந்திருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் கொடுக்க போகிறாங்க, இனிமே ஒரு சில மாவட்டங்களுக்கு நேர்காணலே நடக்கலை, எப்போ நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 2.5 மாத காலங்கள் ஆகிடுச்சு, இனிமேல் அப்டேட் கொடுக்கல. நம்மளுக்கு டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு இன்னுமே கொடுக்கல. ஆனால் இந்த ரிசல்ட்டுக்கு எப்போ அப்டேட் ஆகும், இப்போ அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியாக இருக்கு இல்லையா, இந்த மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் ரிசல்ட்டு கொடுப்போம் அப்படின்னு கூட்டுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திக்கும் போது நேற்றே சொல்லியிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த உத்தரவு வெளியாகிடுச்சு அப்படின்னா ஃபைனலிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு மீண்டும் ப்ராசஸிங் நடத்துவாங்க. அதில் எதனா மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்து ஃபைனலிஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தா இந்த ப்ராசஸிங் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் ஒரு அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டுடைய வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனைவருமே அவளுடன் அப்ளை பண்ணி அனைவருமே ரிசல்ட்டுக்காக தான் இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த இறுதி பட்டியலாம் இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாத காலங்களாகவே அவங்க ரிசல்ட்டை மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இழந்திருக்கு. இருந்தாலுமே எதனால் டிலே ஆகிடுச்சு அப்படின்றது தெரியும். பொங்கல் பண்டிகையின் காரணமாக ஜனவரி 25 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க பொருட்களை வழங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அனைத்துமே கணக்கு வழக்குகளை பார்த்து அதுக்கப்புறம் ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தால் இன்னுமே முடிக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் தான் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டேவே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் இது வரைக்குமே ஒரு 80-90% மேலே அனைத்து மாவட்டத்துக்குமே ரிசல்ட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இருந்தும் மீண்டும் பார்த்தீங்கன்னா இதில் வேக்கன்சியும் ஒரு சில வேக்கன்சியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எதனால் அப்படின்னா ஏற்கனவே ஒரு சில மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இன்னும் இன்க்ரிமெண்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களுடைய வேலை உங்களுக்கான வேக்கன்சி இதில் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பதவி உயர்மானம் கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் தான் அந்த பதவிகள் இதிலும் நிரப்பப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில்
ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு சில பேருக்கு, ஒரு சில லெட்டர்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லெட்டர பொறுத்தளவுக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ முதல் பட்டதாரி அவர்களுக்கு முன்னுரிமை வந்து குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு சில பேருக்கு ஸோ லெட்டர் மூலமாக இன்ஃபர்மேஷன் வந்து ஸோ குடுத்துருக்காங்க. ஸோ இத தான் ஒரு சில பேருக்கு லெட்டர் வந்திருக்கு. ஸோ அதே மாரி டிகிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் நாலேட்ஜ்லாம் நீங்க வந்து ஸோ வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் இதில வந்து முன்னுரிமை வந்து குடுத்துருக்கோம் அப்படின்றத ஒரு தகவல் மூலமாக குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் கன்ஃபார்மா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை குடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த ரேஷன்களுடைய வேலையில சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே தகவல் கிடைத்தபடி பெண்கள் நெறைய பேரு செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மூலமாக ஸோ வழங்கப்படுற ஒரே ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான வேலைவாய்ப்பு. ஸோ இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களே நெறைய பேரு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து நேர்முக தேர்வு மூலமாக ஸோ கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்போ வந்து அவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு தகவல் குடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்க வந்து நேர்முக தேர்வுல எடுத்த மார்க்கின் அடிப்படையிலும், ஸோ அதுக்கப்புறம் 10த், 12ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்கீங்க. ஸோ 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் நம்மள செலக்ஷன் லிஸ்ட்லயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில தான் அனைவருமே வழங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 10த்த பொறுத்தளவுக்கு ஒரு 300க்கு மேல இருந்திருந்தாலே போதும். அதேமாரி 12த்தும் அதே மாரி தான். நீங்க வந்து 450க்கு மேல வந்து இருந்திருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புல உங்களுக்கு வந்து ஸோ உங்களுடைய நேம் லிஸ்ட் வரதுக்கான ஸோ அனைத்து வாய்ப்புகளுமே இருக்கு. அதனால முன்னுரிமைன்னு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி இந்த ஆதரவற்ற விதவைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை வந்து குடுத்துருக்கோம் அப்படின்ட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து ஸோ இருக்கு. இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அனைத்து வேலைகளையும் முடித்துட்டாங்க. ஒரு கண் துடைப்புக்காக தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து குடுக்குறாங்க. அதில வந்து ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டு தான் அவங்களலாம் பணி நியமனம் வந்து ஸோ குடுக்க போறோம். ஒரு இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துட்டு நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. ஆனாலும் நெறைய பணப்பட்டுப்பாடுகளும் நடக்குது அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னா, ஸோ பணப்பட்டுப்பாடுகள பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நடக்குதா அப்படின்னா, ஸோ அது வந்து தெரியல. இருந்தாலும் நடக்கிறதுக்கான ஸோ வாய்ப்புகள் வந்து ஸோ இருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த மாரி இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இந்த மார்ச் இறுதிக்குள்ளேயே நாங்க வந்து குடுத்துருவோம் அப்படின்றத ஒரு டியர் அஃபிஷியலாகவே வெப்சைட் மூலமாக அப்டேட் குடுத்துருக்காங்க. சொல்லலாம் கன்ஃபார்மா எந்த டைம்ல ரிசல்ட் அப்டேட் குடுப்பாங்க சொல்லலாம். இன்னைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரியும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இருந்தாலுமே ரிசல்ட் அப்டேட் குடுக்க போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதேமாரி ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலம் நாங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்கு. நீங்க அத பயன்படுத்தி நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ஆல் ரிசல்ட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல வந்து ஆல் வெப்சைட்டும் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வர லிங்க்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆல் வெப்சைட்டும் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில உங்களுடைய மாவட்டத்தில ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாரி வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.